தம்பிக்கு நான் சின்ன பிள்ளையிலேருந்தே அவ்வளோவா பிஸ்கட் கொடுக்க மாட்டேன். எல்லாருமே சொல்லுவாங்க 1, 2 கொடு காலையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 8 மாதம் 9 மாதத்துலேயே அப்பயே நான் கொடுக்க மாட்டேன். எப்போயாவது தான் வாங்கி கொடுப்பேன். இப்போது 2 மந்த்தாக என்னென்னா ஃபுல்லாகவே தம்பிக்கு அவாய்ட் பண்ணிட்டேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, நான் அன்றைக்கி ஒரு நாள் அந்த பிஸ்கட் பேப்பரை வந்து திருப்பி பார்த்தேன், என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் கூட வீட்டில் தான் செய்வாங்க, வீட்டு கோதுமை இருக்குல்ல அதில் தான் செய்வாங்கன்னு நினச்சிக்கிட்டு பார்த்தா அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா ரிஃபைன்டு வீட் ஃப்ளார்னு போட்டு ப்ராக்கெட்டில் மைதான்னு போட்டிருக்காங்க. எனக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டு, என்னடா இப்படி பச்சையாக அப்படியே ப்ராக்கெட்டில் மைதான் போட்டிருக்காங்களேன்ட்டு என் ஹஸ்பண்ட்டை கேட்டால் அப்புறம் சேர்த்துருக்கிறது தான் போடுவாங்க அப்படின்னோடனே நான் சுத்தமாக இப்போ பிஸ்கட் கொடுக்குறது இல்லை. தம்பி எங்கேயாவது வெளியில் போனால் யாராவது வெளியில் கொடுத்தாங்கன்னா அப்போ சாப்பிட்றது தான். ஆனால் தம்பிக்கு வந்து பிஸ்கட்னால் ரொம்ப பிடிக்கும். சரி நம்மளே வந்து மில்லட்ஸில் இந்தமாரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபஸ்ட்டு ஓடிஜி வாங்கி எல்லாமே கற்றுக்கிட்டது. ராகி பிஸ்கட் ராகி குக்கீஸ் செஞ்சு கொடுத்தேன், தம்பிக்கு நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் தேங்காய் பிஸ்கட் செஞ்சு கொடுத்தேன். கம்பு பிஸ்கட் இந்த வாட்டி செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பு குக்கீஸ் தான் ரெடி பண்ணேன். கம்பு வந்து ஃபஸ்ட் டைம் செஞ்சேன், எப்படி வருதோன்னு நினச்சேன். ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. பெருசாக இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இதுக்கு தேவை கிடையாது. கம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கோதுமை மாவு, நாட்டு சக்கரை, பட்டர், கீ, இதுதான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயில், அப்புறம் இந்த டால்டா, அது மாதிரி எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் செஞ்சேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல க்ரன்ச்சியாக வந்துருந்துச்சு. பார்க்கவே கண்ணை கவருதில்ல, சாப்பிடவும் அப்படி தான் இருந்துச்சு. பார்க்குறத விட சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப ரிச்சாக இருந்துச்சு. பட்டர், கீ எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நல்லா லைக் பண்ணி சாப்பிட்டாங்க எல்லாருமே. என்னை பொறுத்த வரையிலும் பிள்ளையை காட்டிலும் வேறு என்னங்க, அதுங்களுக்கு வந்து நல்லதை சமைச்சு நல்லா சாப்பிட வைக்கணும், அவ்வளோதான். ஹஸ்பண்டே வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு கையெல்லாம் கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து இப்படி தான் இருக்குமா குக்கீஸு, அவ்வளோ ரிச்சாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னது வந்து எனக்கு என்னமோ பெரிய பூஸ்டப்பாக இருந்துச்சு.